நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்கத்தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் நீரே என் வாழ்வாகும், அனைத்துமே உமதருள் நினைவாகும். அறிவுரை வழங்கிடும் அன்பரும் நீர், அறவழி நடத்திடும் மாயரும் நீர். ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து.
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரை. இயேசு மீண்டும் கபர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கு அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போய் என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதே போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே பெயர் குறிப்பிடப்படாத 4 மனிதர்கள் என்று நம் கவனத்தை ஈர்க்கிறார்கள். இவர்கள் முடக்குவாதமுற்ற ஒரு மனிதரை சுமந்து இயேசுவிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவரை தொட்டு அவரை குணமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான். ஆனால் மக்கள் கூட்டத்தின் காரணமாக வீட்டுக்குள்ளே போக முடியாத பொழுது அவர்கள் வித்தியாசமான ஒரு செயலை செய்தார்கள். இயேசு வீட்டுக்குள்ளே இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். அற்புதமான ஒரு செயல் இது. ஆக்சுவலி இயேசு அவருடைய நம்பிக்கையை கண்ட மனிதரை குணப்படுத்தினார். அவருடைய விசுவாச நம்பிக்கையை மட்டுமல்ல பார்க்கல, தூக்கிட்டு வந்தாங்களே அவர்களுடைய நம்பிக்கையை என்று நற்செய்தியாளர் தெளிவாக குறிப்பிடுகிறார். அந்த 4 மனிதர்களும் அவரது நண்பர்களாக அல்லது உறவினர்களாக, ஈவன் உபகாரிகளாக கூட இருக்கலாம். அவர்களிடம் ஒன்று இந்த மனிதர் மீது உள்ள பரிவு, இரண்டாவது அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்பு, மூன்றாவது இயேசுவிடம் கொண்டு சென்றால் குணம் அடைவார் என்ற நம்பிக்கை, எதிர்நோக்கு, நான்காவது எப்படி வீட்டுக்குள் கொண்டு செல்லலாம் என்ற படைப்பாற்றலும் இருந்தன. இந்த பரிவும் துடிப்பும் நம்பிக்கையும் இந்த படைப்பாற்றல் இருக்கிற பொழுது நிச்சயமாக கடவுள் இறங்காமல் இருக்கவே முடியாது. இதுதான் இன்றைய பாடமாக எனக்கு தோன்றுகிறது. இவை அனைத்தையுமே நாமும் ஒருவேளை பின்பற்றி நாம் அன்பு செய்கின்றவர் மீது நமது பாசத்தை வெளிப்படுத்தலாமோ? அப்படி என்றால் இந்த நோயாளித்தனமான சமூகம், சமுதாயம், திருவை ஆரோக்கியமானதாக, நலமானதாக, மகிழ்வானதாக மாறுமோ என்று ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வருகிறது. இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு திருச்சபை தூய வனத்து அந்தோனியாரை பற்றி நமக்கு நினைவுபடுத்துகிறது. காற்றுக்குள் சென்று கடும் தவம் மேற்கொண்டிருந்த போது சாத்தான் அவரை கடுமையாக சோதித்தது. இவ்வளவு சொத்து சுகங்களை எல்லாம் விட்டு இந்த காட்டுக்குள் வந்து இப்படி கஷ்டப்படுவதா? பேசாமல் இங்கிருந்து போய் சந்தோஷமான வாழ்க்கை வாழ் என்று சொல்லி சாத்தான் அவரை மிகவும் சோதித்தது. அத்தகைய தருணங்களில் தான் வனத்து அந்தோனியார் சாத்தானிடம் ஒப்பற்ற செல்வமாக இயேசுவை தவிர வேறு செல்வம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சாத்தானின் தந்திரங்களை எல்லாம் முறியடித்தார். சாத்தான் அவரை வெற்றி கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து அவரிடமிருந்து விலகிச் சென்றது. சாத்தான் அவரை விட்டு விலகிச் சென்றதும் அவர் இறைவனை பார்த்து, இறைவா, என்னுடைய சோதனை வேளைகளில் என்னை விட்டு நீ எங்கே சென்றாய் போனாய் என்று கேட்டார். அதற்கு அவர், நம்மளை போலதான் நமக்கு சோதனை வரும்போது அப்படின்னு கேட்பான், ஆண்டவரே எங்க போனேன்? நீ நான் கஷ்டப்பட்டேனே, வேதனைப்பட்டேனே, துன்பப்பட்டேனே, துயரப்பட்டேனே, எங்க போனேன்? அதுபோல அவரும் கேட்டார். அதற்கு அவர், நான் உன் அருகில் தான் இருந்தேன், உனக்கு எந்த ஒரு துன்பமும் வராமல் காத்திருந்தேன், இனிமேலும் காத்திடுவேன், ஆனால் என்னவனோ நீதான் என்னை அழைக்கவே இல்லையே என்றார். ஆமா, கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். நம்ம பாரத்துல, துன்பத்துல, துயரத்துல, கஷ்டத்துல
சுயநலத்தில் அவரை அறிஞ்சிக்கிறது கிடையாது. நம்ம அவரை கூப்பிடுறதே கிடையாது. ஆனால் அவர் நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காரு, அழைச்சிக்கிட்டே இருக்கார். இதுதான் உண்மை. தூய வனத்தந்தோனியார் 251ஆம் ஆண்டு எகிப்திலே உள்ள கோமா என்ற இடத்திலே செல்வச் செழிப்பான ஒரு குடும்பத்திலே தான் பிறந்திருக்கணும். இவருடைய குடும்பத்திற்கு என்று ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நிலபுலன்கள் இருந்தன. ஆசிரியர்கள் இவருடைய இல்லத்திற்கே வந்து இவருக்கு பாடங்களை சொல்லிக் கொடுத்தார்களாம். இவருக்கு 18 வயது நடந்து கொண்டிருந்த போதுதான் ஒரு நாள் அவர் ஆலயத்தில் இருந்தபோது குருவானவர் சொன்ன, நீ நிறைவுள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் போய் உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்னர் வந்து என்னை பின்தொடரும் என்ற வார்த்தைகள் அவரை மிகவும் பாதித்தன. எனவே என்ன செய்தார் பாருங்க, அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தனக்கு சொந்தமான 3000 ஏக்கர் நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்தை தன்னுடைய தங்கைக்கு மட்டும் கொடுத்து விட்டு மீது எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு துறவற வாழ்க்கை மேற்கொள்ள தொடங்கினார். தொடக்கத்தில் வனத்தந்தோனியார் தன்னுடைய ஊருக்கு அருகிலேயே துறவற வாழ்க்கையை மேற்கொண்டார். ஆனால் சாத்தானின் சோதனைகள் அங்கே அதிகமாக இருந்ததால் அவர் காற்றுக்கு சென்று தனிமையான ஒரு இடத்திலே தவ வாழ்வினை மேற்கொண்டார். கத்தோலிக்க திருச்சபையில் துறவு வாழ்க்கைக்கு வித்திட்டவர் இவர்தான் என்று சொன்னால் மிகையாகாது. இவருடைய துறவு வாழ்க்கையை பார்த்த இளைஞர்கள் பலர் இவரிடத்திலே சீடராக சேர்ந்தார்கள். அதனால் இவர் தன்னுடைய 35ஆம் வயதில் மேலும் 2 துறவற மடங்களை நிறுவினார். அதில் ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். விவிலியத்தை ஆழமாக வாசித்து அதனை தியானித்து வந்தார். கிபி 311ஆம் ஆண்டு ரோமையில் மாஜிமின் என்ற மன்னன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்ட போது வனத்தந்தோனியார் அங்கே சென்று அவர்களை கிறிஸ்தவ விசுவாசத்திலே வளர்த்தார், நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார். இப்படி கடுமையான பக்தி முயற்சிகளையும் தவ முயற்சிகளை மேற்கொண்டு வந்த வனத்தந்தோனியார் கிபி 356ஆம் ஆண்டு தன்னுடைய 106ஆம் வயதிலே இறைவனடி சேர்ந்தார். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோடு நானும் என்னை சேர்ந்தவர்களும் இறைவன் நோக்கி வருகின்ற பொழுது நம்முடைய நோய்கள், நம்முடைய சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றப்படும். ஒன்று. அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் பணம் அல்ல முக்கியம், பரமன் இயேசுவே நமக்கு நிம்மதியை, நிலை வாழ்வை, சந்தோஷத்தை செல்வமாக கொண்டு சேர்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, அதற்கு உடந்தையாக இருப்பது தான் நம்முடைய ஜெபதவ வாழ்க்கை. அதுக்கு காட்டில் தான் போயிருக்கணும் அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்து கூட அது செய்யலாம். நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நிலையை நமக்குள்ள ஏற்படுத்தினால் பல காரியங்கள் நமக்குள்ளே சரியாகும். அவசரத்தில் அவநம்பிக்கையில் பல காரியங்களை நம்ம முடிவெடுக்கிறதுனால செய்யறதுனால தான் கடவுள் நம்ம கூட இல்லையோ அல்ல நான் கடவுளோட இல்லையோ என்று நமக்குள்ள என்ன தோன்றுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் கடவுள் தருகிற நம்பிக்கைக்காக அதோட நம்முடைய உறவினருடைய உபகாரிகளின் நம்பிக்கைக்காக நாம் நன்றி செலுத்துகிற வேளையிலே நாமும் பெரும் பகுதியை ஜெபதவ வாழ்வில் மட்டுமல்ல இல்லாதவர்களோடு நம்மை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழலையும் நம்மளை உருவாக்குவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. பாசத்தின் நாயகனாக இறைவா, உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, உபகாரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தை இந்த விவிலிய மனிதர்கள் வெளிப்படுத்தியது போல நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு அருள்தாரும். முடிந்த வரைக்கும் பணம் அல்ல, பரமனே எங்களுக்கு சொத்து, செல்வம் என்ற முறையிலே அவர் மீது எல்லா நம்பிக்கையும் வைத்து எங்கள் முயற்சியிலும் நம்பிக்கை கொண்டு நாங்கள் இறை நம்பிக்கையிலும் மனித நம்பிக்கையிலும் அமைதியான நேரங்களிலே ஜெபதவ வாழ்விலும் நாங்கள் ஈடுபட்டு எங்களை பற்றி நாங்கள் தியானித்து நல்லவைகளை மட்டுமே செய்து கொண்டு மகிழ்வோடு வாழக்கூடிய தருணங்களை எங்கள் யாவருக்கும் தாரும். யார் யாரெல்லாம் பலவிதமான இயக்கங்களோடு தேவைகளோடு ஜெபிக்கின்றார்களோ அத்தனை தேவைகளையும் இயக்கங்களையும் கடவுள் நீர்தாமே நிறைவேற்றுவராக அவருடைய நம்பிக்கையினாலே. ஆமேன்.
உயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனித
புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோர். நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவர்
மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.